ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு நைட் பசியாரம் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறீங்க. பசியாரம்னா வந்து டின்னர் தான். இதில் வந்து முர்த்தபக் அப்புறம் மஷ்ரூம் சூப் ரெசிபி வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு லைஃப் அப்டேட்டும் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழித்து நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து நைட்டு தான் வாய்ஸ் கொடுப்பேன். இன்றைக்கி வந்து காலையில் பெருசாக சமையல் வேலை இல்லை. என் மகளை வந்து கீழே உம்மா கிட்ட விட்டுட்டு மாடிக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். எவ்வளோ நேரம் நான் இந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்காக பேசுவேன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக முடிக்க முடியாமல் என்னோடய வாய்ஸ் டோன் வந்து மாறி போகலாம். அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிட்டேன். அப்புறம் இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிறதுக்கு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு பசியாரத்துக்கு வந்து மட்டன் முர்த்தபக் செய்யலான்னு சொல்லி கொத்துக்கறி தான் வாங்க விட்டுருந்தேன். சரியாக ஒரு 3/4 கிலோ தான் கறி வாங்க விட்டுருந்தேன். ஆக்சுவலாக அந்த கறியை நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வாங்க விட்டுட்டேன். என்னால் அந்த அன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் பசியாரத்துக்கு தான் காலையில் வந்து கறி எடுத்து வந்து வெளியே வச்சுட்டேன். இதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். நான் இந்த ரெசிப்பியை வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஒரு 1 இயர் முன்னாடி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் லாங் வீடியோவில் இது வரைக்கும் இல்லை. ஸோ அங்கே பார்க்காதவங்க நிச்சயமாக இங்கே வந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு அரபிக் முர்த்தபக் ரெசிபி. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊர் சைட் டேஸ்ட் வந்து இதில் இருக்காது. நாம் இந்த கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதெல்லாம் போட்டு தான் முர்த்தபக்கு உள்ள ஸ்டஃபிங் வந்து செய்வோம். பட் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட செய்யாது. சவுதியில் வந்து முர்த்தபக் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக அந்த டேஸ்ட் வந்து தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இந்த ஸ்டஃபிங் பண்ணுறது கூட வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து கறி கொஞ்சம் அதிகமாக வாங்க விட்டுருந்தேன். எல்லாமே ஒரே நாளில் காலி பண்ண போகிறது கிடையாது. செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா தேவைக்கு எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெடிமேட் முர்த்தபக் ஷீட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்பவும் போல் நம்ம வீட்டில் வந்து பண்ணுற அந்த மைதா மாவு ஷீட் கூட வந்து ரெடி பண்ணிக்கலாம். நிச்சயமாக டேஸ்ட் வந்து ரெடிமேடை விட அது வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து கறியை தாளிச்சிடலாம். தாளிக்கிறது இல்லை, ஜஸ்ட் வேக வைக்கிறது மட்டும் தான். குக்கரில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக வந்து பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் 2 வெங்காயம் வந்து எடுத்துருந்தேன். வெங்காயம் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ 1.5 வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க கொத்துக்கறியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொத்துக்கறியை வந்து ரொம்ப வந்து ஃபைன் பீஸாக வந்து கொத்தி கேட்டுறாதீங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். அப்போ தான் அந்த முர்த்தபக் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அந்த கறியில் இருக்க கொஞ்சம் தண்ணி எல்லாம் வந்து வெளியே வரட்டும். இப்போ இதெல்லாம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்குற மசாலா வந்து ரொம்ப சிம்பிள் தான். சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளாக மசாலா இருக்கே, டேஸ்ட் வந்து நல்லா இருக்குமான்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் வந்து டவுட்டே இல்லை, கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் சீரகத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வேக வச்சிடலாம். மட்டன்னா ஒரு 3-4 விசிலில் வந்து வெந்துடும். நீங்கள் இதே மெத்தடில் சிக்கன் இல்லைனா பீஃபில் கூட செஞ்சுக்கலாம். நிச்சயமாக டேஸ்ட் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கும் போதே என் மகளுக்கு அன்றைக்கி சாப்பாடு கொடுக்குறதுக்காக வேண்டி முட்டையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு லைஃப் அப்டேட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் குனஃபா சாக்லேட் வந்து இப்போ சேல் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் உண்மையில் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கவே இல்லை. நான் வாங்கி வச்சுருந்த சாக்லேட்ஸ் எல்லாமே ஒரே நாளில் வந்து சேல் ஆகிருச்சு. ஆக்சுவலாக அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து வாங்கன்னு தெரியலையே, நான் வந்து கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சேல் பண்ணுறது வந்து நல்ல ஒர்த்தான ஒன்று தான். வாங்கி பார்த்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு தான் அந்த கொரியர் பண்ணுறதுக்கான வேலையிலையும் வந்து கொஞ்சம் பிஸியாக வந்து இருந்தேன். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த குனஃபா சாக்லேட் போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த அன்னைக்கு தான் அந்த முர்த்தபக் பண்ணலாம்னு சொல்லி கறியும் வாங்கி வச்சுருந்தேன். பட் அன்னைக்கு வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே முடியல. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபோனில் வரக்கூடிய மெசேஜுக்கு, கால்ஸுக்கெல்லாம் வந்து நான் ரிப்ளை பண்ணுறதுலேயே வந்து பிஸியாகிட்டேன். ஸோ வாங்கின கறியை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஆர்டர் எடுக்கிறதுலேயே வந்து எனக்கு டைம் சரியாக போயிடுச்சு. இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி வந்து சரி இதுக்கு மேலேயும் வந்து கறியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா சரியாக இருக்காதுன்னு முர்த்தபக் பண்ணுறதுக்கும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பேக் பண்ணுறதுலேயும் எனக்கு வந்து பிஸியாகவே டைம் போயிடுச்சு. காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் எனக்கு வந்து சுத்தமாக முடியல. ஏன்னா ஈவினிங் 6 மணிக்குள்ளே நான் வந்து கொரியர் போட்டே ஆகணும். நிறைய ஆர்டர்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேக் பண்ணுறது, அட்ரஸ் எழுதி ஓட்டுறதுன்னு சொல்லி வந்து அப்படியே வந்து டைம் போயிடுச்சு. அந்த அன்னைக்கு வந்து ஊருக்குள்ளே எடுத்த
குடும்பத்தோடரையும் டெலிவரி பண்ண முடியல. இதுக்கும் மறுநாள் தான் வந்து நான் டெலிவரி பண்ணேன். ஸோ காலையில் வேக வச்சிருந்த கறியை ஒரு நைட்டு 7 மணிக்கு மேலே தான் குக்கர் ஓப்பன் பண்ணியே பார்த்தேன். கறியெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. பட் தண்ணி வந்து நிறைய இருக்குது. அந்த ஆணம் எல்லாமே வந்து வற்ற வைக்கணும். இந்த சைடில் ஒரு பெரிய போல் வந்து எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே இது வந்து அரபிக் முர்த்தபக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த முர்த்தபக்கில் நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சேர்ப்பாங்க. ஸோ வந்து நான் நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கி நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த போலில் வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து நிறைய மல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த முர்த்தபக் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே ராவாக தான் போட்டுக்கணும். நாம் அதுக்கு வந்து கையால் கட் பண்ணி போடுறத விட இது போல் சாப்பரில் போட்டு கட் பண்ணி போட்டோம்னா இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இருக்கிறது ரொம்ப குட்டி சாப்பர் தான். ஸோ நான் வந்து சாப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் ஆகி வரணும். அப்புறம் நம்ம இந்த பவுலில் கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் இதோட வந்து இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். நான் மொத்தமாக 3 பல்லாரி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க வெங்காயமும் ரொம்ப கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. 1/4 கிலோ கறிக்கு நீங்கள் ஒரு வெங்காயங்கிற கணக்கில் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வெங்காயம் நிறைய சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கறியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ நான் ரொம்ப அளவாக தான் சேர்த்துருக்கேன். இதோட தக்காளியும் சாப்பரில் போட்டு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட சாப்பர் இல்லைன்னா மிக்சியில் நீங்கள் வந்து பல்ஸில் போட்டுக்கலாம். நல்ல பழமாக 4 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நாம் இது போல் சாப்பர் யூஸ் பண்ணுறதுனால இந்த வெங்காயம், தக்காளி, கறி எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வரும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாலட் மாதிரி தான் இந்த ஸ்டஃபிங்கே வந்து இருக்கும். நீங்கள் சும்மாவே வந்து சாப்பிட்லாம். அன்னைக்கு நைட்டு நான் கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு 8 மணிக்கு மேலே தான் ஆகிருச்சு. ஏன்னா ஃபுல்லாக கொரியர் வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். ஆக்சுவலாக நான் என்ன பிளானில் இருந்தேன்னா இந்த மட்டன் முர்த்தபக்கோட மஷ்ரூம் சூப் பண்ணலாங்கிற பிளானில் தான் மஷ்ரூம் வாங்க விட்டுருந்தேன். பட் உண்மையில் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இந்த முர்த்தபக் பண்ணுறது கூட கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாமல் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் கறியை வேக வச்சுட்டோம். அதனால தான் நான் வந்து பண்ணவும் செஞ்சேன். இல்லைனா நான் வந்து இதையும் நான் ஸ்கிப் பண்ணி தான் இருப்பேன். ஸோ மஷ்ரூம் சூப் பண்ணுற பிளானை வந்து அப்படியே நான் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக நான் எப்பவும் போல் வந்து சுக்குமல்லி காஃபி தான் போட்டேன். வெறும் முர்த்தபக் மட்டும் சாப்பிட முடியாது. அதோடு சேர்த்து ஒரு காஃபி வச்சு குடித்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டஃபிங்கில் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே காரத்துக்கு கறியில் வந்து மிளகாய் தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துருந்தேன். இப்போ இந்த பச்சை மிளகாவும் போட்டுட்டு இதிலேயே வந்து திரும்ப உப்பு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் திரும்பவும் சேர்த்துக்கிறேன். கறிக்கு வந்து என்ன மசாலா சேர்த்தோமோ அதே தான் இதுக்கும் வந்து திரும்பவும் சேர்த்துக்கணும். பட் நான் கறி வேக வைக்கும் போது மிளகாய் தூள் சேர்த்துருந்தேன். இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டிருக்கேன். எல்லாமே ஒன்று தான். நீங்கள் இதில் மிளகாய் தூளே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாம் இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே கறியில் உள்ள ஆணமும் நல்லா வத்தி வந்துடுச்சு. இப்போ இந்த கறியும் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டஃபிங்கை சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக வந்து இருக்கும். நாம் இதில் தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ லேசான புளிப்போடையும் வந்து இருக்கும். காரமெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்ல காரமாக தான் செஞ்சுருந்தேன். இதில் ரொம்ப முக்கியமான டேஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் தான். ஸோ கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். நான் வந்து முதல்லே நிறைய தான் சேர்த்துருந்தேன். கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதையும் திரும்ப வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஸோ மல்லி இலை, ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக முர்த்தபக்கில் வந்து முட்டை சேர்ப்பாங்க. நான் வந்து முட்டையை வந்து மொத்தமாக உடச்சி ஊற்றலை. அன்னைக்கு நைட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அதுக்கு மட்டும் தனியாக ஸ்டஃபிங் எடுத்துகிட்டு அதில் முட்டையை மிக்ஸ் பண்ணி தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து முட்டையை மொத்தமாக சேர்த்துட்டோம்னா திரும்ப வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே வந்து காலி பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் 2 முட்டை தான் எடுத்திருந்தேன். எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு முட்டையே வந்து போதும். ஸோ முர்த்தபக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பக்கம் வந்து இரும்பு கல்லையும் வந்து அடுப்பில் ஏற்றிட்டேன். இந்த சைடில் வந்து சுக்குமல்லி காஃபிக்கும் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். இனி வந்து ஸ்டஃபிங் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு வந்து எடுத்துக்க வேண்டியதான்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பவுலில் 2 முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிட்டு அன்றைக்கி நைட்டுக்கு மட்டும் தேவையான ஸ்டஃபிங் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சமாக காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டிருக்கேன். நான் எடுத்திருக்க இந்த ஸ்டஃபிங்கில் வந்து ஒரு 5 முர்த்தபக் வந்து பண்ணலாம். மிச்சம் இருக்க ஸ்டஃபிங்கை அப்படியே வந்து பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் அன்றைக்கி வந்து இந்த ஸ்விட்ஸில் வரக்கூடிய முர்த்தபக் ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம சைடில் இந்த ஸ்விட்ஸில் வந்து சமோசா ஷீட் அப்புறம் ரோல்ஸ் பண்ணக்கூடிய ஷீட் எல்லாம் கிடைக்கும். இந்த முர்த்தபக் ஷீட் வந்து இன்னும் கிடைக்கிற மாதிரி தெரியல. நான் வந்து தங்கச்சீட்டை துபாயிலேருந்து கொண்டு வர சொல்லியிருந்தேன். இந்த ஷீட் இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரே ஷீட்டில் வந்து நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு சுற்றி வர மைதா பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கிட்டேன். இது வந்து முர்த்தபக் ஷேப்பில் வந்து இருக்காது. ஷேப் எப்படி இருந்தால் என்ன, டேஸ்ட் வந்து நல்லா இருந்தால் போதும். இனி வந்து தவாவில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மைதா மாவு பிணைஞ்சு இதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சு முர்த்தபக் செஞ்சுக்கலாம். பட் நான் முர்த்தபக் பண்ணுறது கூட இந்த மாதிரி வந்து ஷீட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து முர்த்தபக் செய்வேன். அது ரொம்பவே வந்து வேலை வந்து ஈஸியாக இருக்கும். இன்ஷால்லா அந்த ரெசிபி ஒரு முறைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். அன்றைக்கி நைட்டு பசியாரத்துக்கு இந்த மட்டன் முர்த்தபக்கும் ப்ளஸ் இந்த சுக்குமல்லி காஃபி தான். உண்மையிலேயே அன்றைக்கி வந்து வேலை ரொம்ப அதிகமாக இருந்தாலும் டின்னர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வாய்ஸ் கொடுக்க தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் காலையில் வாய்ஸ் கொடுக்குறேன்னு. பட் இப்போ இந்த வாய்ஸ் வந்து நான் கொடுக்குற டைம் சரியாக காலையில் 5:30 மணி ஆகுது. தொடர்ந்து 3 நாளாக வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். வீட்டில் சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம தொடர்ந்து ஒரு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. நம்ம அட்டென்ஷன் எப்போவுமே அவங்களுக்கு வந்து வேணும். அதுதான் ரொம்ப முக்கியமும் கூட. இந்த யூடியூபெல்லாம் அதுக்கு பிறகு தான். என்னோட வீடியோஸ் டிலே ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதனால தான். இன்ஷா அல்லா இனி வந்து ஷம்ஸு நல்லா வளர்ந்த பிறகு தான் பழைய மாதிரி வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு வீடியோ தான் என்னால் ஷேர் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். அன்னைக்கு நைட்டு பசியாரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்ஷா அல்லா இந்த மெத்தடில் கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அன்றைக்கி மஷ்ரூம் சூப் வந்து செய்ய முடியல. இந்த வீடியோ எடுத்த மறுநாள் நைட் வந்து பசியாரத்துக்கு இந்த சூப் வந்து செஞ்சுருந்தேன். முர்த்தபக்கும் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சமாளிச்சுக்கலாம்னு பிளானில் இருந்துட்டேன். இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கும் எனக்கு சரியான வேலை தான். ஊருக்குள்ளே ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மஷ்ரூம் கட் பண்ணுறது, வெங்காயம் கட் பண்ணுறதெல்லாம் நான் எதுவுமே வந்து காமிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் அப்புறம் பட்டர் வந்து போட்டுக்கணும். இந்த சூப்புக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 3 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ஒரு பலாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் அன்றைக்கி இந்த சூப்பில் க்ரீம் சேர்த்து செஞ்சுருந்தேன். இன்றைக்கி எதுக்கு பதிலாக இந்த டைமில் கொஞ்சமாக மைதா மாவு கூட வந்து போட்டுக்கலாம். மைதா மாவு சேர்த்தாலும் நல்லா கெட்டியாக தான் இருக்கும். பட் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் நான் செய்யலை. கொஞ்சம் லூஸாக தான் பண்ணியிருந்தேன். பட் ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. அந்த முர்த்தபக் நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ இந்த சூப் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு மஷ்ரூம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் வந்து எடுத்திருந்தேன். இப்போ நான் இதில் தேவைக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வெந்துடும். பெருசாக வேகிறதுக்கெலாம் டைம் எடுக்காது. நான் இதிலிருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை சூப்பில் வந்து கடைசியாக போட்டு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து மஷ்ரூம் வந்து ஒரு பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். பட் 2 பாக்ஸ் வாங்கியிருந்தால் கொஞ்சம் நிறையவே கிடச்சிருக்கும். நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்கன்னா 2 பாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மஷ்ரூம் வெந்த பிறகு ஒரு மிக்சியில் சேர்த்து இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். எனக்கு வந்து ஆற வைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ பிளெண்டர் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து க்ரீம் சேர்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மைதா மாவு வந்து சேர்த்திங்கன்னா இந்த டைமில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பட் என்கிட்ட க்ரீம் இருந்துச்சு. ஸோ நான் அதே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப்பில் கட்டாயமாக க்ரீம் சேர்ப்பாங்க. ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டு அரைக்கவும் இல்லை. கொஞ்சம் குறைப்பாக தான் அரைச்சிருந்தேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் இதில் வந்து சிக்கன் க்யூப் வந்து 2 சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணது ஸ்லோனில் உள்ள க்யூப், குட்டியாக தான் இருக்கும். ஸோ 2 க்யூப் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த க்யூப்லேயே வந்து உப்பு இருக்கும். ஸோ தேவைக்கு வந்து பார்த்துட்டு சேர்க்கணும். அப்புறம் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். மஷ்ரூம் சூப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க வேண்டியதான். ஃபைனலாக வந்து மல்லியில் போட்டுற வேண்டியதான். கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முர்த்தபக்கோடு இந்த சூப் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.